நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை மனம் போல் வாழ்வு. ஒரு ஊரில் ஒரு அண்ணனும் தம்பியும் இருந்தாங்க. அண்ணன் ரொம்ப நல்லவன், கொடையாளி, யாருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பான், கடவுள் பக்தி உள்ளவன். தம்பி மோசமானவன், கஞ்சப்பைய, எச்சி கையால் கூட காக்கா விரட்ட மாட்டான், அவ்வளோ கருமி, சாமியாவது அப்படின்பான். 2 பேருக்கும் பாகப்பிரிவினை ஆனது. மேலே வீடு அண்ணன் வீடு, கீழே வீடு தம்பி வீடுன்னு ஆனது. மேலே வீட்டில் பேசுனதை கூர்ந்து கேட்டால் கீழே வீட்டுக்காரங்களுக்கு கேட்கும், கீழே வீட்டுக்காரங்க பேசுகிறத கூர்ந்து கேட்டால் மேலே வீட்டுக்காரங்களுக்கு கேட்கும். அண்ணங்காரன் கொடுத்து கொடுத்து ஆண்டியாக போயிட்டான். ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு. தம்பிக்காரனுக்கு மேலும் மேலும் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. பணக்காரனாக வாழ்ந்தான். அடிக்கடி அண்ணங்காரன் பொண்டாட்டி வருத்தப்படுவா, இப்படி கொடுத்து கொடுத்து கோவனாண்டியாக ஆயிட்டீங்களே, கீழே வீட்டில் உங்கள் தம்பியை பார்த்தீங்களா, எப்படி சம்பாதிச்சிட்டாரு, நமக்கோ 4-5 பிள்ளை குட்டிக இருக்குன்னு சொன்னான். அதுக்கு அவள் புருஷன், எல்லாம் கடவுள் இஷ்டப்படி நடக்கும், அவன் நினச்சி கொடுக்குறதா இருந்தால் கூரையை பிச்சுக்கிட்டாவது கொடுப்பான், எடுக்கிறதா இருந்தால் 7 சமுத்திரத்துக்கு கீழே இருந்தாலும் எடுத்துக்கிடுவான்னு சொன்னான். மேலும் மேலும் கஷ்டம் வந்தது அண்ணங்காரனுக்கு. நோய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான். ஒரு நாள் பைய குளத்தாங்கரை வழியாக போய்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு பானை தெரிஞ்சது. அது புதையலாக இருக்குமோன்னு நினச்சான். அதை புரட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்ற அளவுக்கு உடம்புல தெம்பில்லை. அதனால் பேசாமல் வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிக்கிட்ட, இந்த இடத்துல புதையல் பானை இருக்குது, போய் எடுத்துக்கிட்டு வான்னு அடையாளம் சொன்னான். அதை கீழே வீட்டுக்காரி கேட்டு புருஷன்கிட்ட சொல்லி, உடனே போய் எடுத்துக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னான். அவனும் அவசரமாக குறுக்கு வழியில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டான். பைய நடந்து போய் அவன் அண்ணன் பொண்டாட்டி பார்த்தா. அங்கே பானை ஒன்றையும் காணலை. போக்கத்த மனுஷன் என்னத்தையோ பார்த்துட்டு புதையல்னு நினச்சி என்னையும் வேற அலைச்சலுக்கு உண்டாக்கிட்டாரேன்னு திட்டிக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. கீழே வீட்டில் புதையல் பானையை எடுத்துட்டு வந்தவன் திறந்து பார்த்தான். உள்ளே இருந்து ஒரு நல்ல பாம்பு உசுன்னு படத்தை எடுத்துக்கிட்டு எட்டி பார்த்துச்சு. பட்டுன்னு பானையை மூடிட்டான். நம்ம அண்ணங்காரன் நம்ம எல்லாத்தையும் கொல்றதுக்கு இப்படி தந்திரம் பண்ணி இருக்கான். ஒரு பானையில் பாம்பை பிடிச்சி அடைச்சி அதை போய் புதையல்னு நம்ம காதுபடும்படி சொன்னால் நாம் எடுத்துகிட்டு வந்து பார்ப்போம், பாம்பு கடிச்சு செத்து போவோன்னு இப்படி தந்திரம் பண்ணி இருக்கான். இப்படிப்பட்டவன் உயிரோடவே இருக்கக்கூடாது. இந்த பானையை மேலே வீட்டு கூரையை பிச்சுக்கிட்டு போட்டுருவோம், அது கீழே விழுந்து உடஞ்சிரும், அதில் இருந்து பாம்புகள்லாம் வெளியே வந்து கொத்தி அவங்க சாகட்டும்னு நினச்சான். அதே மாதிரி செஞ்சான். மேலே வீட்டு கூரையை பிச்சுக்கிட்டு பானையை போட்டான். பானை கீழே விழுந்து உடஞ்சது. அண்ணங்காரன் என்ன சத்தம் கேட்குதேன்னு நினச்சிக்கிட்டேன்னு போய் பார்த்தான். பானை உடஞ்ச இடத்துல எல்லாம் தங்க காசுகள் சிதறி கிடந்துச்சு. தான் பொண்டாட்டியை பார்த்து சொன்னான், பாத்தியா, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொன்னேனே, அது சரியா போயிடுச்சான்னு. அதுக்கப்புறம் அண்ணங்காரன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். தம்பிக்கு ஆச்சரியம், எப்படி நம்ம அண்ணன் இன்னும் சாகாமல் இருக்கிறான், எப்படி இவனுக்கு இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு. கெடுவான் கேடு நினைப்பான் தானே. முற்பகல் ஒருவருக்கு நன்மை செய்தால் பிற்பகல் நமக்கு நன்மை கிடைக்கும், நல்லவன் வாழ்வான் போன்ற நீதி கருத்தை தான் இந்த கதை உணர்த்தது.